இருப்பதை இப்போது நாம் பார்க்கிறோம். அல்லாஹுவை நேரடியாக அழைக்க தெரியாமல், அல்லாஹுவை நேரடியாக அழைத்தால் பதில் கொடுப்பான், என் தேவைகளை நிறைவேற்றுவான் என்பதை அறியாமல் முஸ்லிம்களில் சிலர், குறிப்பாக பெண்களில் சிலர், தமிழகத்திலே வாழக்கூடியவர்களும் அல்லது மற்ற நாடுகளிலே வாழக்கூடியவர்களும் அல்லாஹுவை ஒரு வழி இல்லாமல், ஒரு நேசர் இல்லாமல் நெருங்க முடியாது என்ற காரணத்தை கொண்டு அல்லாஹுவை நெருங்குவதற்கு, அல்லாஹுவை அடைவதற்கு, அல்லாஹ்விடத்திலே கோரிக்கையை வைத்ததை பெறுவதற்கு அல்லாஹுடைய அடியார்களாக இந்த பூமியில் வாழ்ந்த நல்லவர்களுடைய பெயரை வைத்து அல்லாஹுவை நெருங்குவதை. சுப்ஹானல்லாஹ். இது ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்த கொள்கையை அப்படியே பின்பற்றுவதுதான் இந்த கொள்கை. ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே அவர்களும் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக் கொண்டிருந்தார்கள். அவர்களும் அல்லாஹுவை தான் வணங்கினார்கள். அந்த சிலைகளை அவர்கள் அழைத்தார்கள் என்றால் அந்த சிலைகள் யாராக இருந்தார்கள்? யாராக இருந்தார்கள்? லாத் ஒரு மிகப்பெரிய நல்லவராக இருந்தார். லாத் லத்த எலுத்து, ஒரு மக்காவாசிகளிலே ஒரு சூப்பை விநியோகம் செய்யக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார் இந்த லாத் என்பவர். ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகளை உடைக்கும் பொழுது, ஃபத்ஹ் மக்காவின் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது, நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சிலை இருந்தது மக்காவில். புகாரிலே வருகின்றது. இந்த சிலைகளை, இந்த நபிமார்களுடைய சிலைகளை, நல்லவர்களுடைய சிலைகளை வைத்துதான் இவர்கள் அல்லாஹுவை நெருங்கினார்கள். இப்போது ஒரு நல்லடியாரை வைத்து ஒருவர் அல்லாஹுவை நெருங்குகிறார். அதுவும் இறந்துவிட்ட, இந்த உலகத்திலே இல்லாத ஒரு நல்லடியாரை வைத்து அல்லாஹுவை நெருங்குகிறார். இவர்களுக்கும் அவர்களுக்கும் என்ன வித்தியாசமாகும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாப்பானாக. அல்லாஹுவை யாரின் மூலமாகவும் நெருங்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அல்லாஹுவை ஒருவரை வைத்து அழைத்தால் தான் அந்த அழைப்பிற்கு அல்லாஹ் பதில் கொடுப்பான் என்ற தேவை எல்லாம் அல்லாஹ்விற்கு கிடையாது. அல்லாஹுவை யார் அழைத்தாலும், எப்படிப்பட்ட மோசமான மனிதர் அழைத்தாலும் அல்லாஹ் அந்த அழைப்பிற்கு பதில் கொடுப்பான். குர்ஆனிலே சூரத்து ஜுமரை எடுத்து படித்து பாருங்கள். அல்லாஹ் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் என்று பலர் சொல்லுகின்றார்கள். நாங்கள் இவ்வளவு பாவம் செய்து விட்டோம், இந்த பாவத்தோடு எப்படி எங்களுடைய ரப்பை நாங்கள் அழைப்பது? இவ்வளவு குற்றத்தோடு இருக்கிறோம், இந்த குற்றத்தோடு எப்படி அந்த தூய்மையாக இருக்கக்கூடிய இறைவனை அழைப்பது? ஒரு வழி இல்லாமல் செல்ல முடியாது என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் பதில் சொல்லுகின்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், வரம்பு மீறி பாவம் செய்து கொண்ட, தங்களுக்கு தாங்களே அநீதம் இழைத்துக் கொண்ட, குல் யா இபாதி, என்னுடைய அடியார்களுக்கு நபியை சொல்லுங்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளை யாரும் அளக்க முடியாது. அல்லாஹ் கூறுகின்றான், இந்த வரம்பு மீறி இவர்கள் பாவம் செய்தாலும் இவர்கள் யாருடைய அடியார்கள் தான்? என்னுடைய அடியார்கள் தான். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு. அல்லாஹ் இங்கே மூமின்களை பார்த்து சொல்லவில்லை. இங்கே யார் பாவங்களை விட்டு விலகி இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்ல கூறவில்லை. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ். அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ. உங்களுடைய எல்லா பாவங்களையும் நீங்கள் அல்லாஹ்வை பார்த்து, யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான். அல்லாஹ் யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் அழுத்தி சொல்லுகிறான், அவன்தான் பாவங்களை மன்னிக்க கூடியவன், இரக்க குணமுடையவன். கண்ணியத்துக்குரிய அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கொள்கையில்தான், இந்த மாற்றம், இதற்கு மாற்றமான கொள்கையில்தான் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே வாழ்ந்த முஷ்ரிக்குகள், காஃபிர்கள் இருந்தார்கள். இதுதான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் மக்கள் எப்படி ஷிர்கிலே இருந்தார்கள், அந்த ஷிர்கை விட்டு யாரெல்லாம் ஒதுங்கி இருந்தார்கள் என்ற வரலாறு. அடுத்த பகுதி, அரபு தேசம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு முன்னால் எப்படி இருந்தது? இந்த அரபு தேசம் ரோம், பாரசீகம் என்ற மிகப்பெரிய ஆட்சிகளுக்கு இடையிலே இருந்ததுதான் அரபு தேசம். 4 திசையாலும் பாலைவனத்தால் சூழப்பட்ட இந்த தேசம் மிகவும் மக்கள் எல்லோரும் விரும்பி செல்லக்கூடிய இடமாக இருந்தது. ஏன் இருந்தது? அங்கே என்ன இருந்தது? அங்கே என்ன இருந்தது? கஅபத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய இல்லம் இருந்தது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்திற்கு முன்னாலும் ஹஜ்ஜை நோக்கி மக்கள் வருவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய அழைப்பு, அந்த அழைப்பை ஏற்று அன்றிலிருந்து இந்த உலகம் முடியும் வரை அந்த இடத்தை நோக்கி மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சென்று கொண்டுதான் இருக்கும். இந்த அரபு தேசத்திலே அதிகமான கலாச்சார சீரழிவுகள் இருந்தது. எங்கு பார்த்தாலும் மோசடிகள், எங்கு பார்த்தாலும் கொலை,
எங்கு பார்த்தாலும் பழி வாங்குதல், எங்கு பார்த்தாலும் அடிமைகளை வைத்து வியாபாரம் செய்தல், அடிமைத்தனம் செலுத்துதல், பரம்பரையை வைத்து பெருமை அளித்து அதற்காக சண்டையிடுதல், இது போன்ற மிகப்பெரிய மோசமான கலாச்சாரங்களில் தான் அரபு தேசம் இருந்தது. விபச்சாரம் போன்ற கொடிய பாவங்கள் எல்லாம் அரபு தேசத்திலே கொடிகட்டி பறந்தது. அல்லாஹ் அக்பர். ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை இது போன்ற செயல்களை செய்ய வைத்து வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு மிகவும் மோசமான கலாச்சாரத்திலே ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். கலாச்சார சீரழிவு என்பது வர்ணிக்க முடியாத அளவிற்கு எல்லை தாண்டி இருந்தது. அதனால்தான் வரலாற்று ஆசிரியர்கள் ஐயாமுல் ஜாஹிலியா, அறியாமை கால சமூகம், அறியாமையில் இருந்த சமூகம் என்று அந்த சமூகத்தை அழைக்கின்றார்கள். அந்த பாவங்களை எல்லாம் பட்டியல் போட்டு சொல்ல முடியாது. அவ்வளவு கொடிய குற்றத்திலே, அவ்வளவு பெரிய பழக்க வழக்கங்களிலே அந்த ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய மக்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு முன்னால் வாழ்ந்த அரபுகள் வாழ்ந்தார்கள். சகுனம் பார்த்தல், ஜோசியம் பார்த்தல், குறி பார்த்தல், அம்புகளை வைத்து நல்ல சகுனம் கெட்ட சகுனம் பார்த்தல், இது போன்ற பழக்கங்கள் எல்லாம் ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்திலே தலைவிரித்தாடியது. இந்த நேரத்தில் தான் சில நல்ல மக்கள், ஷிர்கிலே இருந்தாலும் சில நல்ல மக்கள் அத்னானுடைய கோத்திரத்திலிருந்து உருவாக ஆரம்பித்தார்கள். அதில் மிக பிரசித்தி பெற்றவர் தான் ஹாஷிம் என்று அழைக்கப்படக்கூடிய மனிதர். ஹாஷிமி, அல்லாஹ்வுடைய தூதரை அதனால் தான் ஹாஷிமி என்று அழைப்பார்கள். ஹாஷிம் என்ற ஒரு மனிதர் பிறந்தார். மிகவும் நல்லவராக இருந்தார். மக்காவில் இருக்கக்கூடிய ஹாஜிகளுக்கு தண்ணீர் அளிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்று அந்த பணியை செய்து கொண்டிருந்தார். மக்காவிலே வரக்கூடியவர்களுக்கு விதவிதமாக உணவுகளை சமைத்துக் கொடுக்கும் பழக்கம் உள்ளவராக இருந்தார். இவருடைய சகோதரன் முத்தலிப் என்ற ஒரு சகோதரன் இவருக்கு இருந்தார். அவரும் மிகவும் நல்லவராக இருந்தார். ஹாஷிம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது மதீனாவுடைய கோத்திரத்தில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு மதீனாவோடு எப்படி தொடர்பை அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே ஏற்படுத்துகிறான் என்பதை இந்த வரலாறுகள் எல்லாம் எனக்கு சொல்லுகிறது. ஹாஷிம் அவர்கள் மதீனாவிற்கு சென்ற பொழுது அங்கே இருந்த ஒரு கோத்திரத்திலே ஒரு பெண்ணை திருமணம் முடித்தார்கள். அவர் மூலமாக ஷைபா என்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஷைபா என்ற ஒரு குழந்தை பிறந்தது. ஹாஷிம் அவர்கள் மக்காவிற்கு திரும்பி வருவதற்கு முன்னாலேயே மரணமாகி விட்டார்கள். அதனால் ஷைபா என்ற குழந்தை ஹாஷிமுக்கு இருந்தது என்று பெரும்பாலான மக்களுக்கு தெரியாது. அவருடைய சகோதரனாகிய முத்தலிப் அவர்கள் இதை கேள்விப்பட்டு அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் மதீனாவிற்கு சென்று அந்த ஷைபாவை அழைத்து வருகிறார்கள் தன்னுடைய ஒட்டகத்திலே ஏற்றி. அப்போது மக்காவில் அவர்கள் நுழையும் பொழுது மக்கள் எல்லோரும் அந்த ஷைபாவை பார்த்து முத்தலிபுடைய அடிமை போகிறான் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அப்துல் முத்தலிப் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். என்று அப்துல் முத்தலிப் என்று அழைக்கப்பட்ட அந்த பெயர் யாருக்குரியது? ஷைபா என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மனிதருக்குரியது. ஷைபா அப்துல் முத்தலிபாக அந்த மக்காவாசிகள் அழைத்த காரணத்தால் மாறினார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப். முத்தலிப் அவர்கள் மரணித்ததற்கு பிறகு அப்துல் முத்தலிப் மக்காவுடைய அந்த பணிகளை செய்யக்கூடிய வாய்ப்பை பெற்று மிகவும் பிரசித்தி பெற்ற மனிதராக மாறினார். இந்த அப்துல் முத்தலிபுக்கு 10 ஆண் குழந்தைகள் பிறந்தது. அதிலே ஒருவர் தான் அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு மனிதர். அப்துல் முத்தலிப் எல்லா பிள்ளைகளின் மீது பாசம் வைத்திருந்தாலும் அப்துல்லாவின் மீது அதிகமான பிரியத்தையும் பாசத்தையும் வைத்திருந்தார். இந்த நேரத்தில் ஒரு முறை ஒரு மழை நீருக்காக அல்லது தண்ணீருக்காக ஒரு நேர்ச்சை செய்தார். அல்லாஹ் எனக்கு இதை கொடுத்தால் நான் என்னுடைய பிள்ளைகளில் ஒருவரை அல்லாவிற்காக அறுத்து பலியிடுவேன் என்று. அந்த பலியிடக்கூடிய நேரம் வரும் பொழுது அப்துல்லாவுடைய பெயர் வருகிறது. எப்படி அப்துல்லாவை அறுப்பது என்று அறியாமல் அங்கே இருந்த மக்காவில் இருந்த தலைவர்களிடத்தில் சென்று கேட்டார். அவர்கள் ஆலோசனை சொன்னார்கள். அப்துல்லாவுடைய பெயரை ஒரு சீட்டிலே வையுங்கள், 10 ஒட்டகங்களை இன்னொரு சீட்டிலே வையுங்கள். அப்துல்லாவுடைய பெயர் வந்தால் மறுபடியும் அதை குலுக்குங்கள். எத்தனை சீட்டுகள் வருகிறதோ, ஒட்டகங்களுடைய சீட்டுகள் வருகிறதோ அதை எடுத்து அதை அறுத்து பலியிட்டுக் கொள்ளுங்கள், அப்துல்லாவை கொடுக்க தேவையில்லை என்று. அப்படி செய்யும் பொழுது 100 ஒட்டகங்கள் கொண்ட அந்த சீட்டு வருகிறது. அப்துல்லாவிற்கு பதிலாக 100 ஒட்டகங்களை அப்துல் முத்தலிப் பலியிடுகிறார் காபாவிற்காக. இந்த அப்துல்லா இவர்களுக்கு ஆமினா பின்த் வஹப் பனு ஜுஹரா என்ற ஒரு கோத்திரத்தை சார்ந்த தலைவருடைய மகளாகிய ஆமினா என்ற ஒரு பெண்மணியை அப்துல் முத்தலிப் பெண் பேசுகிறார். இருவருக்கும் சம்பந்தமாகி இருவரும் திருமணம் செய்ய தயாராகி இருவரும் திருமணம் செய்தும் கொள்கிறார்கள். அப்துல்லாவும் ஆமினாவும் திருமணம்
செய்து கொள்கின்றார்கள். இவர்கள் யார்? முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தந்தை தாய். இவர்களுடைய வரலாற்றை பற்றி அதிகமாக எம்மால் காண முடியாது வரலாற்றுகளில். ஏனென்றால் முதல் காரணம், இவர்கள் சிறிய நேரம்தான் திருமணத்திற்கு பிறகு ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்தார்கள். இரண்டாவது காரணம், நுபுவத்திற்கு முன்னாலேயே அப்துல்லா அவர்கள் மரணமாகி விட்டார்கள். அதனால் வரலாற்றிலே அதிகமான பதிவுகள் இவர்களுடைய வாழ்க்கையை பற்றி கிடையாது. ஆனால் இருவரும் கண்ணியமான முறையில், ஒழுக்கமான முறையில் மக்காவிலே பேசப்பட்ட 2 கணவன் மனைவிகளாக வாழ்ந்தார்கள், அப்துல்லா, ஆமினா. அப்துல்லா எந்த வம்சத்தை சார்ந்தவர்? அதுதான் முக்கியமாக குறைஷி வம்சத்தை சார்ந்தவர். ஆமினா அவர்கள் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள்? பனு ஜுஹ்ரா. பனு ஜுஹ்ராவும் குறைஷி வம்சத்தை சார்ந்ததுதான். குறைஷி என்பது ஒரு மிக பிரசித்தி பெற்ற குலம். அதனுடைய கிளைகள் பல இருக்கிறது. அப்துல் மனாஃப் என்ற ஒரு கிளை இருந்தது, பனு அப்துல் மனாஃப். அதிலே ஒரு கிளைதான் பனு ஜுஹ்ரா. இந்த பனு ஜுஹ்ரா குறைஷியுடைய குலம் தான். இருவரும் ஒரே குலத்திலேயே திருமணம் செய்து கொண்டார்கள், அப்துல்லாவும் ஆமினாவும். அப்துல்லா அவர்கள் திருமணம் முடித்ததற்கு பிறகு ஷாமை நோக்கி சென்று மறுபடியும் மதீனாவிற்கு சென்று திரும்பி வரக்கூடிய நேரத்தில் வியாபாரத்தை முடித்து திரும்பி வரும் பொழுது ஒரு நோய் வாய்ப்படுகிறார். அந்த குறைஷி கூட்டத்தை, அந்த வியாபார கூட்டத்தை மக்காவிலே அனுப்பிவிடுகிறார். ஆமினா அவர்கள் மக்காவிலே தன்னுடைய கணவன் வருவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது வியாபார கூட்டம் மட்டும் வருகிறது, அப்துல்லா அவர்கள் வரவில்லை. கேட்டார்கள், நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், நோய் முடிந்ததற்கு பிறகு அப்துல்லா திரும்பி வருவார் என்று ஆமினா அவர்களுக்கு அந்த வியாபார கூட்டம் சொன்னது. ஆனால் வந்த 2வது செய்தி, அப்துல்லா அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்திதான். முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய தந்தையுடைய வயிற்றில் இருக்கும் பொழுது அப்துல்லா அவர்கள் மரணமாகி விட்டார்கள் என்பதுதான் வரலாறு. இன்னும் சில ரிவாயத்துகளிலே அவர்கள் 2 வருடங்களுக்கு பிறகுதான் மரணித்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் பிறந்ததற்கு பிறகு. ஆனால் அதற்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்னாலேயே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். எங்கே? யஸ்ரிப். யஸ்ரிப் என்றால் மதீனாவுடைய பழைய பெயர். மதீனாவுடைய பழைய பெயர் யஸ்ரிப். யஸ்ரிப் என்ற இடத்திலேயே தன்னுடைய 23 அல்லது 24 அல்லது 25 மிக சுருக்கமான வயதிலேயே அப்துல்லா அவர்கள் மரணித்து விடுகிறார்கள். இந்த நேரத்திற்கு முன்னால் நடந்த மிக முக்கியமான நிகழ்வுதான் அஸ்ஹாபுல் ஃபீல், யானை படை சம்பவம் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த நிகழ்வு. அப்துல் முத்தலிபுடைய காலத்திலே நடந்த மிக பிரசித்தி பெற்ற சம்பவங்களில் ஒன்று. முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்புடைய ஆண்டை பற்றி சொல்லும் பொழுது ஆமில் ஃபீல், யானைப்படை, அந்த யானைப்படையுடைய ஆண்டில் பிறந்தவர் என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைக்கப்படுவார்கள். ஏனென்றால் ஒரு ஆண்டிலே என்ன நிகழ்வு நடக்கிறதோ அந்த நிகழ்வைத்தான் அந்த ஆண்டுடைய பெயராக அரபுகள் சூட்டுவார்கள். அவர்களுக்கென்று தனி காலண்டரோ தனி எண்ணிக்கையுடைய மாதங்களோ கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகுதான் ஹிஜ்ராவுடைய காலண்டர் தொடங்கமானது. யாருடைய ஆட்சியிலிருந்து? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியிலிருந்து. இந்த ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த யானைப்படை சம்பவம் என்ன? நஜ்ஜாசி மன்னன் யமன் தேசத்திற்கு அப்ரஹா என்ற ஒரு ஆளுநரை நியமித்தான். நஜ்ஜாசி மன்னன் அப்ரஹா என்ற ஒரு ஆளுநரை யமன் தேசத்திற்கு நியமிக்கின்றான். இவன் பார்க்கிறான், உலகத்தில் இருந்து எல்லா மூலைகளிலும் மக்கள் மக்காவை நோக்கி மட்டுமே சென்று கொண்டிருப்பதை, காபாவை தரிசிப்பதற்காக மட்டும் உலகத்திலிருந்து நாலா புறங்களிலும் மக்கள் சென்று கொண்டிருப்பதை பார்த்து இந்த திசையை மாற்ற வேண்டும், இந்த காபாவை நோக்கி மக்கள் செல்லுவதை நம்முடைய நாட்டை நோக்கி வர வேண்டும் என்ற காரணத்திற்காக ஒரு பெரிய ஒரு கட்டிடத்தை, காபாவை விட பலமான அலங்கரிக்கப்பட்ட ஒரு கட்டிடத்தை எங்கே கட்டுகிறான்? யமனிலே அமைக்கின்றான். இதை அமைத்ததை கேள்விப்பட்ட ஒரு தோழர், பனு கினானா என்ற குலத்தை சார்ந்த ஒரு தோழர் அங்கே சென்று அந்த இல்லத்தை அசுத்தப்படுத்தி விடுகிறார். அதன் காரணமாக கோபமடைந்த இந்த அப்ரஹா அந்த காபாவை அடியோடு அடித்து நொறுக்கி விட வேண்டும், காபாவை இருந்த இடம் தெரியாமல் தகர்த்து விட வேண்டும் மஅதல்லாஹ் என்பதற்காக பெரும் படையை கூட்டிக் கொண்டு 60,000 எண்ணிக்கை கொண்ட படையை கூட்டிக் கொண்டு பெரும் யானை படைகளோடு 13 அல்லது 9 யானை படைகளோடு கிளம்பி வருகிறான் யமனில் இருந்து காபாவை நோக்கி அழிப்பதற்காக. ஆனால் தெரியவில்லை யார், அவன் அறியவில்லை அங்கே வந்ததற்கு பிறகு யார் அழிய போகிறார்கள் என்று. அப்ரஹா
60,000 மக்களுடைய படையை கொண்டு வருவதை கண்ட குறைஷிகள், மக்கா காபிர்கள் எல்லாம், அப்துல் முத்தலிபுடைய குடும்பத்தார்கள் எல்லோரும் பயந்து நடுங்கி ஒரு மலைக்கு பின்னால் தஞ்சம் அடைகிறார்கள். அவ்வளவு எண்ணிக்கை கிடையாது.